Hi friends, good evening. Wishing a very happy new year. Welcome to Indian newspaper analysis in Tamil. As usual, places in news டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரேப் பெனிசுலாவில் வந்து மிசைல் ட்ரோன் அட்டாக் வந்து நிறைய வந்து சந்திச்ச ஒரு ஸ்ட்ரைட் என்ன அப்படின்னு கொடுத்து பாபர் மண்டப் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் ஆடன் அண்ட் ரெட் சே வந்து கனெக்ட் பண்ணுறதும் ஏமன் அண்டு ஆஃப்ரிக்காவில் வந்து டிஜிபூட்டி கண்ட்ரி வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் டர்ட்டில்ஸ் வந்து டெட் ஆகிறதுக்கு ரிலேட்டடாக வந்துருந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ்3ல என்வாமெண்ட் அண்ட் ஈக்காலஜி, டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ்1ல ஜிஆர்எஃபி என்வாமெண்ட் விடும், ஜிஎஸ்2ல கவர்னன்ஸ் ரிலேட்டடாக, ஜிஎஸ்3ல என்வாமெண்ட் ஈக்காலஜி ரிலேட்டடாக லிங்க் பண்ணலாம். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாலிவுட் டைட்டில் வந்து நெஸ்டிங் சீசனில் வந்து சென்னை, அதாவது சென்னையிலேருந்து ஒடிசா வரைக்கும் மேஜரான நெஸ்டிங் சைட்ஸ் வந்து இருக்கும். அந்த சீசனில் வந்து நிறைய வந்து டர்ட்டில்ஸ் வந்து இறந்துருக்கு அப்படின்னு வந்திருக்காங்க. நம்ம சென்னையிலே கிட்டத்தட்ட 100 டர்ட்டில்ஸ் வந்து இறந்துருக்கு டிசம்பர் 2ல். மேபி இதனுடைய நம்பர்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேஜரான ரீசன் வந்து என்னென்னா ட்ரால்ஸ் ஆப்ரேட்டிங் இல்லீகலி நியர் சோர்ஸ். ட்ரால்ஸ்னால் வந்து ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிற ஒரு மெத்தட். ஸோ இதனால் வந்து டெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மாதிரின்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மரைன் ஃபிஷரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1983 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ட்ராலிங், அந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பு வந்து 5 நாட்டிக்கல் மைல்ஸ் கோஸ்ட்லேருந்து, கடற்கரையிலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆழ்கடலுக்கு போன பின்னாடி தான் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மரைன் எலைட் போர்ஸ் அது மாதிரி வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 பேட்ரோல் போட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு முக்கியமான டாஸ்க் என்னென்னா இல்லீகல் ட்ராவல்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதும், ரிமூவல் ஆஃப் நெட்ஸ் அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். தென் போர்ட் நம்பர்ஸ், ஜிபிஎஸ் லொக்கேஷன் அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது தான். தென் ஸ்டேட் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சில டர்டைல் வந்து ரொம்ப தொலைவு வந்து டெட் ஆகிட்டாலும் கடற்கரைக்கு வரும், அதை வந்து கணக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மரைன் எலைட் ஃபோர்ஸை வந்து பெட்டராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பிளான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னோட மேஜர் எய்ம் என்னென்னா டர்டைல்ஸ் டெத் வந்து ரிடியூஸ் பண்ணி இல்லீகல் ட்ராவலிங் வந்து ரிடியூஸ் பண்ணுறது தான், எக்ஸப்ட்லி இந்த நெஸ்டிங் சீசனில். ஹாலிவுட் டர்டைல் பற்றி எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். என்னோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா எப்டியோரிசிலிஸ் ஒலிவேக்கியா. இது வந்து ஃபேமிலி வந்து க்ளோனுடைய. என்னோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரிம்ஸ்க்கு எக்ஸெப்ட் பண்ணலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் பண்ணணும். ஐசிஎன்சி ஸ்டேட்டஸ் வந்து வல்னரபுளாக இருக்குது. சிட்டிஸில் வந்து அப்பண்டெக்ஸ் 1ல் இருக்குது. மேஜர் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் என்ன இருக்காங்கன்னா ஆப்ரேஷன் ஒலிவா ப்ரொடெக்ட்ஸ் நெஸ்டிங் டர்டல்ஸ், ஒடிசா மேண்டேட் டர்டல் எக்ஸ்க்ளூட்ஸ் டிவைசஸ், இது மாதிரி பண்ணியிருக்காங்க. மேஜராக வந்து இது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் தான் ஹை கான்சன்ட்ரேஷனில் நெஸ்டிங் சைட்ஸ் இருக்கும். இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். Halieurodyl turtles. இது வந்து smallest, most abundant in all sea turtles found in the world. They live in warm waters of Pacific, Atlantic Ocean and Indian Ocean. Continental coast is the largest mass nesting site. கரெக்ட். இது வந்து சிடிஎஸ் 2018 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் வந்து 1 and 2 ஒன்லி. ஏன்னா வந்து இது வந்து ஒடிசாவில் தான் ஹையஸ்ட் நம்பரில் இருக்கும். செகண்ட் நியூஸ், இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்திருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் சிலபஸ்னால் ஜிஎஸ்3 இந்தியன் எக்கனாமிக் கூட, டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா ஜிஎஸ்1 இந்தியன் எக்கனாமிக், ஜிஎஸ்2 சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஜிஎஸ்3 வந்து க்ரோத் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இண்டிகேட்டர், அது கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமிக் வந்திருக்கு. இந்தியாவோட ஜிடிபி சைஸ் வந்து என்னன்னா $4.18 ட்ரில்லியன் இருக்குது. இந்தியா வந்து எது மாதிரி தேர்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா ஜப்பானை வந்து பின்னாடி தள்ளிடுச்சு. இப்போ வந்து தேர்ட் கண்ட்ரியாக இருக்குங்கன்னா ஜெர்மனி தான் இருக்காங்க. இது வந்து ஜெர்மனியை பீட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து 2030 வந்து பீட் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2030 இந்தியாவோட ஜிடிபி வந்து இப்போ 4.18 இருக்கா, அது வந்து 7.3 ட்ரில்லியனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் மேஜர் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து 2025-26 செகண்ட் ஃபினான்சியல் இயர் எவ்வளோ வந்துச்சுன்னா 8.2 இருக்குது. இந்தியா வந்து ஏன் வந்து இவ்வளோ வேகமாக வளர்ந்து வருதுன்னா ப்ரைவேட் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அர்பன் டிமாண்ட் வந்து ரிகவர் ஆகிட்டு வருது. கோவிட் டைமில் வந்து லாக்டவுன் ஆச்சா, அப்போ வந்து அதில் வந்து ஒரு ரெக்கவரி ஆனது வேகம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிஐ வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆர்கனைசேஷன் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லதாக இருக்குது. குளோபல் ஏஜென்சி அவுட்லுக், வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், ஓஎஸ்சிடி அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 to 7 ரேஞ்சில் வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஜிடிபி க்ரோத் ரேட் அது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ஸ்டேபிளாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் எது மாதிரி கண்ட்ரோலாக இருக்குன்னா நம்ம ஆர்பிஐ இருப்பாங்களே, அவங்க வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இல்லாட்டி ஓப்பன் மார்க்கெட் ஆர்பிட்ரேஷன் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அது மாதிரியும் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுலையும் இருக்கும். லாங் டேர்ம் கோல் என்னென்னா இந்தியா வந்து ஒரு ஹை இன்கம்
வளர்ச்சி பெற்ற நாடா வந்து 2047 வரணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் ரிலவென்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? எக்கனாமிக் growth இன் த கண்ட்ரி எக்ஸ் வில் அக்யூர் இஃப் இது வந்து 2013 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. தேர் இஸ் ஏ கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் எக்ஸ். அடுத்த ஆர்டிகல் HAL வந்து சிவில் மார்க்கெட் வந்து த்ரூ NCL ஹெலிகாப்டரோட லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு வந்துருச்சு. யூபிஎஸ் சிலபஸில் ஆஸ் யூஷுவல் GS3லேருந்து இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா ஏர்லியே டிஸ்கஸ் பண்ண சேம் சிலபஸ் லிங்க் பண்ணுறது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து சிவில் ஹெலிகாப்டர் சந்தையில் வந்து அதிகாரப்பூர்வமாக நுழைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எதுனா த்ரூ நியூ ஜெனரேஷன் ஹெலிகாப்டர் தான். என்னோட இம்பார்ட்டன்ட் அம்சம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஆத்ம நிர்பர், மேக் இன் இந்தியா. ஃபுல்லாக எல்லா பார்ட்டும் சரி, அதில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. இதனோட வெயிட் எவ்வளோனா 5.5 டன் இருக்குது. லைட் என்ஜின் அதுவும் இருக்குது. பல்துறை பல்துறை ஹெலிகாப்டர், அதாவது வந்து மெடிசன், டிஃபென்ஸ் அது மாதிரி வந்து எல்லா துறையிலும் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. பாருங்கள், மலை, கடலோரம், உயரமான மற்றும் கடினமான இந்தியா நிலப்பரப்புக்கு இது ஏற்றதாகவும் இருக்கும் இந்த ஹெலிகாப்டர். இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் என்னென்னா, பெங்களூரில் HAL உலகத்தில் இது வந்து முதலாவது சோதனை பரப்பு செஞ்சுருக்காங்க. இது வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணார். சக்தி ஏரோ என்ஜினுக்கு வந்து DGCA, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து அவங்க சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் என்ஜின் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு DGCA கிட்ட. என்னோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து விமானத்துறையில் வந்து HAL வந்து அஃபிஷியலாக வந்து என்டர் ஆகியிருக்காங்க. விமானத்துறையில் நம்ம வந்து நிறையா வந்து ரஷ்யா கிட்டேருந்து சரி, US கிட்டேருந்து சரி, நிறையா வந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்குகிறோம். ஸோ அதை வந்து இம்போர்ட் டிபெண்டன்சியை நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு நாமளே ஓனாக மேக் பண்ணுறதுக்கும் இது ஒரு கீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் எக்ஸப்ட் ஃபியூச்சரில் என்ன பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். இது வந்து இது மல்டி ரோல் ஹெலிகாப்டரா, ஏர் ஆம்புலன்ஸ், ஆப்ரேஷன் சேவை, சுற்றுலா, பேரிடர் மேலாண்மை, இது மாதிரி எல்லா ரிஸ்க்கும் வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கில் வேண்டாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ்? இது வந்து UPSC 2018 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, அண்ட் அமெரிக்கன் ஆன்டி மிசைல் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் பாஸ். நான் வந்து ஒரு UPSC இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் MCQs வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாகவே 2025 வந்து 50+ MCQ கான்செப்ட் வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 2024 எக்ஸாம், 2023 எக்ஸாம்லும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.